எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம்? பிறந்தோம், வளர்த்தாங்க, வளர்ந்தோம், படிக்க வச்சாங்க, படித்தோம், அப்புறம் வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனோம், சரி, அப்புறம் சம்பாதிக்கணும், நானுங்க சம்பாதிச்சோம், அப்புறம் கடன் கட்டணும், கல்யாணம் பண்ணுனாங்க. எதுக்குடான்னு கேட்கவே இல்லை. கண்ணை மூடிட்டு போய் தாலி கட்டிட்டோம். சில பேர் மோதிரம் மாற்றிட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம். அடுத்து வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லையான்னு கேட்டு உயிர் எடுத்தாங்க. ஏன்டா என் வீட்டில் விசேஷம் வச்சா நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் விசேஷம் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம கேட்கல. நம்ம குழந்தைய பற்றி எவன் கேட்குறான் பாருங்க. நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்கிற பற்றி ஊரில் போகிறவன், ரோட்டில் போகிறவன் கேட்குறான். வீட்டில் ஏதாவது விசேஷம். இதில் பெரிய கூத்து என்னென்னா, ஒரு 2-3 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டில் விசேஷம் இல்லைங்களா, வீட்டில் விசேஷம் இல்லைங்களா? டே, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் புள்ள பெற்றுக்கிட்டா என்ன, பெற்றுக்காட்டி என்ன? இந்த கேள்வி கேட்கல. இவனுங்களுடைய டார்ச்சருக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தை குட்டியும் பெற்றாச்சு. அப்புறம் அதுவும் வளர்ந்து வருது. அப்புறம் அதை படிக்க வைக்கிறோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், பொண்டாட்டி சண்டை, புருஷன் சண்டை, அப்புறம் வீட்டு வேலைக்கு போகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், கோடியாக சம்பாதிக்கிறோம். இடையில சில பேருக்கு உதவுறோம். அப்புறம் வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே கை காலில் பிரச்சனை வருது, அப்புறம் சுடுகாடு வருது, போய் படுத்துக்கிறோம். இதுதான் நடக்குது. என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாரும் யோசிக்கலை. நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க நேரம்.